ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியாத இருந்தது. இது மாதிரி ஒன்று இருக்குமான்னுட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த விஷயத்த தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பட்டை லவங்கம் இப்போ பட்டை எல்லாருக்குமே தெரியுமே. இது யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தது வந்து இது பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், காட்டுறேன். இதுவும் பட்டை தான். இது பேர் வந்து சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்களாம். இல்லைன்னா இன்னொரு பேர் வந்து இதுக்கு சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஏன்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்குது சமைக்கிறதுக்கு. அதாவது இது போடுறத விட இது கம்மியாக போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்குது. இதோடைய பூர்வீகம் வந்து சிலோன் தான் நாமா. அதனால் வந்து இதுக்கு சிலோன் பட்டை, சுருள் பட்டை, சுருண்டு இருக்கிறதுனால சுருள் பட்டைனும், இது சிலோன் பூர்வீகமாக கொண்டதுனால இதுக்கு வந்து சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே.